சார். சார் இது இப்போ நாம் தமிழர் கட்சி அவங்க எவ்வளோ சார் வெற்றி பெறுவாங்க? அவங்களுக்கு நீங்கள் ஒரு இடம் கூட கொடுக்கலையே. வாக்கு சதவீதமும் 4.1% தான் கொடுத்துருக்கீங்க. ஏற்கனவே அவங்க வந்து 8% வாங்கி ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக இருக்கிறாங்க. அவங்க இப்போ இந்த தடவை சீட் கன்வர்ஷன் இல்லைங்க அவங்களுக்கு. காரைக்குடி தான் நம்ம நினைச்சோம் ஒரு சான்ஸ் இருக்குன்னு. காரைக்குடி பார்த்தீங்கன்னா அங்கேயே வந்து டிவிக்கே தான் 2வது இடம். முதல் வந்து காங்கிரஸ் மிஸ்டர் மாங்குடி, அடுத்தது டிவிகே டாக்டர் பிரபு, 3வது இடத்துக்கு தான் போட்டி ஏஎம்எம்கேக்கும் மிஸ்டர் சீமானுக்கும். என்ன காரணம் சார்? ஏன் சீமான் வந்து ஒரு எம்எல்ஏ கூட இது வரைக்கும் அவரால் ஜெயிக்க முடியல? அவரே கூட போட்டியிட்டு வெற்றி பெற முடியாததுக்கு என்ன காரணம்? இப்போ திருவொற்றியூரில் போட்டியிட்டாரு, அதுக்கு முன்னாடி கடலூரில், எல்லாமே வந்து அவருக்கு பின்னடைவா இருக்கு. அவர் தொகுதி மாறுறாரு. ஒரு தொகுதியில்னா திருவொற்றியூர்ல இருக்கணும், இல்லை கடலூர்ல இருக்கணும், தொகுதி மாறுறாரு. அது இல்லாம அவர் சொந்த தொகுதியில் நின்னா ஒரு இது இருக்குது. பட் இதுல காரைக்குடியில அந்த மாதிரி தெரியல. பட் காரைக்குடியில நம்ம பார்த்தது வரைக்கும் யங்ஸ்டர்ஸ் வந்து சில யங்ஸ்டர்ஸ் வந்து இன்னும் மிஸ்டர் சீமானுக்கு தான் வாக்களிக்கிறாங்க. அந்த இது இருக்குது, அப்படியே இருக்கு. பட் என்ன இந்த அவர் ஸ்பீச்சு இதுக்கான போய் கூட்டத்தில் இருக்கிற கூட்டம் கலந்து கொள்றவங்க முதல்ல மிஸ்டர் சீமானுக்கு போட்டவங்களும் இப்போ விஜய்க்கு போடுறாங்க. அதனாலதான் இந்த ஓட் ஷேர் குறையுது. பட் பார்க்கலாம், 4.1 கொடுத்துருக்கோம். இது ரைஸ் ஆனாலும் மேக்ஸிமம் வந்து 5% மேலே வாங்க மாட்டார்.